நாளைக்கு கோயம்புத்தூர்ல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் இணைந்து ஒரு பொது ஆர்ப்பாட்டத்தை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய வன்கொடுமைகளை மையப்படுத்தி நாளை போராட்டம் நடக்க இருக்கு. அந்த போராட்டத்தில் அண்ணன் வேலுமணி அவர்கள் முன்னிலை வகிக்கிறாங்க, நான் தலைமை தாங்குறேன். அந்த போராட்டமும் கோயம்புத்தூர் நடக்க இருக்கு. கரூர்ல அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையில கரூர்ல இந்த போராட்டம் நடக்க இருக்கு. அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் பங்கேற்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு கூட்டணியாக கட்டுக்கோப்போடு மிக வலிமையாக களத்தில் இறங்கி பணியாற்றுவோம். 3 முறை பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி மீட்டிங் போட்டுருவோம். பிஜேபி மீட்டிங் போடலீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த கூட்டம் நடந்திருக்கு. ஆனா திமுகவை பாருங்க, அவர்களுக்குள்ள இன்னும் ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. அவங்க ஜாயிண்ட் மீட்டிங் கூட போடல. அதனால நாங்க வலிமையா இருக்கோம். 20 பேர் கட்சி வந்திருக்கு, 15 கட்சி வந்திருக்கு, 17 கட்சி வந்திருக்குன்னு இன்னைக்கு அறிவாலயம் பக்கம் யாராச்சும் போஸ்ட்மேன் போனா கூட எனக்கு அவங்களுக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்க. அதை கேட்டா கூட்டணி எண்ணிக்கை, கூட்டணி பெருசுங்கிறாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. வலிமையான களத்துல ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய கூட்டணி. நாளைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்கள் ஆதரவோடு நடக்கிறது.